டாடா படமாக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், அயோத்தியா இருக்கட்டும், ஏன் இந்த படங்களை செலக்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு கொஷின் சொல்லுது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உங்களுக்கு இருந்தது படம் பார்க்கும்போது? இங்கே தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட நிறைய படங்கள் இருந்திருக்கும்ல, அந்த கொண்டாடப்பட்ட நிறைய படங்களும் இந்த முறையும் தேர்வு ஆனதா? It is such an extraordinary screenplay. மலையாள ஜட்ஜஸே கொண்டாடுறாங்க தமிழ் படத்தை. கச்சக் காம்படிஷன் வந்து எங்க வந்து நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர். crores and crores you have to spend. ஓகேங்களா, ஒரு ஆஸ்கார். அந்த ஆஸ்காருக்கு யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்களை பற்றி நான் ஒரு ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் 2011 தூங்கா நகரம் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்மளெல்லாம் தூங்க விடாம செய்த ஒரு படம். அதை தாண்டி சிகரம் தொடுவா இருக்கட்டும், இப்படை வெல்லுமா இருக்கட்டும், ஒரு படத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக நம்ம அவங்களை மீட் பண்ண போறோம் அப்படின்னா 71வது தேசிய விருது அந்த பேனல்ல இவங்களும் ஒரு மெம்பராக இருந்திருக்காங்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரே படத்துக்கு 3 விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கிங் படம். இதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த முக்கிய புள்ளி தான் இப்போ நம்ம சந்திக்க போறோம். டைரக்டர் கௌரவ் நாராயணன். ஒரு ஸ்பெஷல் ஆடிங்காக கூட சொல்லணும், இப்போ நடிகராகவும் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசணும்னு நான் நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? ஆல் ஃபைன், காட்ஸ் கிரேஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு முறை உங்களை சந்திக்கும் போது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், ஆனால் இந்த மூமெண்ட் உண்மையாலுமே ஸ்பெஷலான மூமெண்ட். தேங்க்யூங்க. என்னன்னா ஒரு விருதுகளை நோக்கி தமிழ் சினிமா போயிட்டு இருக்குது, ஒரு படங்கள் கவனிக்கப்படக்கூடிய படங்களாக இப்போ தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த விருதை வாங்கி கொடுக்கறது ஒரு முக்கியமான ஒரு புள்ளிகளாக இருப்பாங்கல்ல சில பேர். அந்த மாதிரி ஒரு பேனலில் நீங்கள் இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, இது எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி சர்ப்ரைஸாக இருந்துச்சு அவங்களுக்கு, சொல்லுங்களேன். ஆக்சுவலாக நேஷனல் அவார்டு வந்து அவங்க தே ஹாவ் அ வெரி பிக் ஜூரி. ஆக்சுவலா அவங்க ஜூரிஸ் எடுக்கிறதுக்குனே ஜூரிஸ் வச்சிருக்காங்க அவங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா ஆமா. அது கிட்டத்தட்ட ஒரு 5 months வந்து அவங்க வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி யார் வரப்போறாங்க, அவங்களோட முந்தைய படங்கள் என்ன, அவங்களோட பேக்ட்ராப் என்ன, அவங்க எந்த மாதிரியான படங்கள் எடுத்திருக்காங்க, சமூகத்துக்கு எப்படியான கான்ட்ரிபியூஷன் அவங்க பண்ணிருக்காங்க, இது எல்லாமே அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் சைலண்டா நடந்திருக்கு. ஒன் டே ஐ காட் அ கால் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் போர்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, இந்த மாதிரி நேஷனல் அவார்டுக்கு இது பண்றோம், we will send you a set of films which is going to come this year. Okay. அந்த ஒரு 350 ஃபிலிம்ஸ்ல நீங்க எந்த ஃபிலிம்ஸ்லயுமே வந்து அசோசியேட் ஆயிருக்க கூடாது, மறைமுகமாவோ நேராகவோ அசோசியேட் எதுவுமே ஆயிருக்க கூடாது. நீங்க அந்த ஷூரிட்டி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த ஷூரிட்டில நான் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் ஜூரியா கன்சிடர் பண்றதுக்கே அவங்க வந்து செகண்டரி பொசிஷனுக்கு கொண்டு போவாங்க. ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய பேர்த்திட்ட வாங்கி ஃபைனலா தான் அவங்க பண்றாங்கன்றது எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. ஸோ அவங்க அனுப்புனா அந்த 340 ஃபிலிம்ஸ் 350 ஃபிலிம்ஸ் இருந்தது மொத்தமா. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்லயே பாத்தீங்கன்னா சவுத் பேனல் 1, சவுத் பேனல் 2. அது எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க லாங்குவேஜா? சவுத் பேனல் 1 அப்படின்றது மலையாளம் அண்ட் தமிழ். ஓகே. பேனல் 2 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் கன்னடம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்த படங்கள் எல்லா பட லிஸ்ட்லயும் நமக்கு அனுப்புறாங்க. ஸோ we have to sit and go through all the films. இதுல எந்த இதுலயுமே நான் வந்து அசோசியேட் ஆகல. ஓகே. இதுல என் பேர் வந்து டைட்டில் கார்டுல கிடையாது, எந்த படத்துலயும் தேங்க்ஸ் கார்டுல கூட இருக்கக்கூடாது. ஓ ஓகே. தேங்க்ஸ் கார்டுல கூட பேர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்மள டிபார் பண்ணிடுவாங்க. சரி சரி. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இட்ஸ் வெரி 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 என்ன சொல்றது, ஒரு அவங்களோட ரிசர்ச் ஒர்க், அவங்களோட அந்த பேக் டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்றாங்க அவங்க. ஆல்ரெடி தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா இயக்குனர் பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, ஆர் உதயகுமார், அந்த மாதிரி ஒரு எல்லாருமே இருந்திருக்காங்க. சோ ஒரு எனக்கு தெரிஞ்சு எங்க போன ஒரு ஜட்ஜ் நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. உண்மையிலே அதுக்கு காட்ஸ் கிரேஸ். எனக்கு அங்க நான் போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா தி யங்கஸ்ட் நான் தான். அப்படியா? ஓகே. எத்தனை பேர் சேர்ந்தது ஒரு குழு இந்த உங்க டீம்ல? இப்போ எங்க குழுவுல பாத்தீங்கன்னா சவுத் 1ல பாத்தீங்கன்னா we are 4+1 4 மெம்பர் அண்ட் 1 வந்து சீனியர் மெம்பர்னு சொல்லுவாங்க. அது அவரு. ஸோ 5 பேர் வந்து ஒரு ஜூரி. சவுத் 1 அப்படின்னா 5 பேர், சவுத் 2க்கு 5 பேர். இது மாதிரி நார்த்,
வெஸ்ட் ஈஸ்ட் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வில் பி அரௌண்ட் ஒரு 40 ஓகே ஜூரிஸ் இருப்போம் நாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு படங்கள் பார்க்க முடியும்? உங்களுக்கான அகாமடேஷனா இருக்கட்டும், அந்த ஃபுட்டா இருக்கட்டும், அது எப்படி அந்த ஸ்கிரீன் போறதுக்கு முன்னாடி எப்படி அதோட ப்ராசஸிங்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க. ரொம்ப 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 ப்ரொஃபஷனல் டு த கோருங்க. நான் இதுக்கு சொல்லக்கூடாது, அங்க இந்திராணி மேம்னு இருக்கிறாங்க, அவங்க தான் சீஃப் ஆக்சுவலி. ஓகே. ஒவ்வொருத்தவங்களோடையும் டிராவலிங் என்ன, டிராவலிங் டேட் என்ன, நீங்க இன்னைக்கு வரணும், இத்தனை நாள் ஆகும், ஒரு நாளைக்கு இத்தனை படங்கள் பார்க்கணும், நம்ம என்னென்ன படங்கள் பார்க்க போறோம், நமக்கு உண்டான டேக், அந்த டேக் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அந்த தேட்டருக்குள்ளே போக முடியும், மிச்சவங்க போக முடியாது. NFDC-யோட அந்த தேட்டர்ஸ் உள்ள. ஸோ நாங்க 5 பேர்னா எங்களுக்கு ஒரு பெரிய தேட்டர்ல நாங்க 5 பேர் மட்டும்தான் உட்காந்து பார்ப்போம். ஓகே. ஸோ அதுல வந்து நோ மொபைல் ஃபோன் இஸ் அலௌட் இன்சைட் தி ஆடிட்டோரியம். Okay. And after the movie ஒரு 1 hour உட்கார்ந்து நாங்க அன்னைக்கு பார்த்த மூவிஸ பத்தி பேசணும். அன்னைக்கு பார்த்த மூவிஸ பத்தி நாங்க எழுதி அந்த செலான் அன்னைக்கு கையெழுத்து போட்டு தனியா வச்சிரணும். ஓகே. சோ per day வந்து 4ல இருந்து 5 மூவிஸ் நாங்க பார்க்கணும். ஓகே. சோ மார்னிங் 9:30க்கு அந்த செஷன் ஆரம்பிக்கும். நைட் 9:45 10 வரையுமே அந்த செஷன்ஸ். எல்லா லாங்குவேஜ், தமிழ் அண்ட் மலையாளம் ரெண்டு. தமிழ் அண்ட் மலையாளம். உங்களுக்கு மலையாளம் தெரியுமா? நல்லா தெரியும் எனக்கு. ஓ, அதுலயே அது கேட்டிருக்காங்களா அப்ளிகேஷன்ல? அப்படி அது கிடையாது. because every movie has the subtitle. சப்டைட்டில் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா முதல்ல அதை சப்மிட் பண்றதுக்கே டேட் கொடுத்துருப்பாங்க. ஓகே. சப்மிஷன்ல அந்த ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் சப்டைட்டில்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி அது எல்லாம் கொடுத்து, சப்போஸ் அதுல தப்பா இருக்கு அப்படின்னா அவங்க அந்த ப்ரொடியூசர்ஸுக்கோ அந்த டிரெக்டர்ஸுக்கோ டைரக்டா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே. சோ எங்களுக்கு நீங்க அனுப்பிச்ச டிவிடில இந்த ஃபால்ட் இருக்கு, திருப்பி எனக்கு டைம் அனுப்புங்க, இந்த டைம் வரையும் நாங்க வந்து வெயிட் பண்ணுவோம், அதுக்குள்ள அனுப்பல அப்படின்னா அந்த மூவி வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஓகே. சோ எவ்ரிதிங் ஹஸ் a deadline இல்லைங்களா? நம்ம சில முக்கியமான படங்கள் பார்க்கும்போது சில அசோசியேஷன் வித் கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உங்களுக்கு இருந்தது படம் பார்க்கும்போது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது மேம். ஜூரியோட ஃபைனல் கால் தான் எல்லாமே. அவங்க நேஷனல் ஜூரி, சென்ட்ரல் ஜூரி அண்ட் ரீஜனல் ஜூரிஸ். நாங்க ரீஜனல் ஜூரிஸ். ரீஜனல் ஜூரிஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உட்காந்து எல்லா படத்தையும் பார்த்துட்டு அதுல இருந்து 10 வந்து நாங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே. எவ்வளவு நாள் படம் பாத்தீங்க? கிட்டத்தட்ட more than 33 days. 33 days. So 33 days வந்து இதுதான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் நம்மளும். என்னோட படமும் நேஷனல் அவார்டுக்கு நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன், போயிருக்கு, பட் அது வாங்கல. பட் இவ்வளவு ப்ராசஸிங் நம்ம வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு நேஷனல் அவார்டுக்கு அனுப்புறோம் அப்படிதான் தெரியும். பட் அதோட ப்ராசஸிங் அப்படின்றது வந்து இட்ஸ் வாட் டு சே none can go on influence anyone. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கூட யாரும் போக முடியாது. nothing. இப்ப நான் பார்த்த அளவுக்கு நான் 35 days அங்க இருந்தேன். not even a single call I have received. ஓகே. not only me, all the judges, because daily நாங்க காலையில மீட் பண்ணுவோம், மத்தியானம் லஞ்சுக்கு மீட் பண்ணுவோம், எல்லா 45 ஜட்ஜஸுமே. அந்த ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஃப்ரீடம்ல அங்க மொபைல் போனே அலௌட் கிடையாது. and then இப்ப நான் போயிருக்கேன் அப்படின்றதே வந்து ஆஃப்டர் த announcement is made, industry people come to know that I have been the jury. Okay. So அதுக்கு சொல்லவே கூடாது. even to my wife, நம்புங்க நம்பலைனா அது உங்க இஷ்டம். even to my wife, even to my dad and mom, நான் டெல்லி போறேன் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு 15 to 16 days கழிச்சு தான் ஏன் இவ்வளவு நாள் ஆகுதுன்னு அவங்க சொன்ன போது இல்லம்மா இது ஒரு ஜூரியா வந்திருக்கேன். ஈவன் நேஷனல் அவார்டு கூட நான் சொல்லல, ஒரு பெரிய ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நான் ஜூரியா வந்திருக்கேன், படங்கள் பார்த்துட்டு இருக்கேன், நான் லெட் யூ நோ. ஏன்னா என்கிட்ட ஒரு பாண்டே அவங்க கையெழுத்து வாங்கிடுவாங்க. சொல்லக்கூடாது. So no one should tell anyone and no one should give their interpretation to other things. Okay. டெல்லியில படம் பார்த்துட்டு இருக்கவங்க, அதாவது நார்த் படம் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து தமிழ்ல நீங்க எந்த படம் பாத்தீங்க, எந்த படம் செலக்ட் ஆயிருக்குன்னு எங்க கிட்ட கேட்க கூடாது. நாங்க அவங்க கிட்ட கேட்க கூடாது. we are all very friends. அது ஓகே, பட் ரொம்ப எத்திக்ஸ். எங்க ஸ்டே பண்ணிருந்தீங்க? எந்த மாதிரி அகாமடேஷன்? அகாமடேஷன் இஸ் 5-star ஹோட்டல்ல தான் அகாமடேஷன் கொடுக்குறாங்க. ஃபுட், தனி வண்டி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அந்த 4 பேருக்குமே தனி வெஹிக்கிள் இல்ல 4 பேரும் சேர்ந்து ஒரு தனித்தனி வெஹிக்கிள்? தனித்தனி வெஹிக்கிள். ஜூரிஸ் 5 ஜூரிஸ் நாங்க போறோம் அப்படின்னா 5 ஜூரிஸ்க்கும் 5 வெஹிக்கிள். நைஸ். தனி இது வெஹிக்கிள். கரெக்டா முடிஞ்ச உடனே 9:15க்கு நாங்க ரூமுக்கு வந்துடணும். ஏன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நாங்க
ஓகே. கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் தென் நாங்கள் தங்கியிருந்தது அசோகா ஹோட்டல்னு, ஃபுல்லா அந்த எம்பிஸ் விஐபிஸ் இருக்கிற ஏரியா அது. ஸோ அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகம் அந்த ஹோட்டல்ல. நான் கரெக்டா 9:30 போய் செக் இன் பண்ணிடணும், 9:45 சாப்பிட வந்துடணும். முடிச்ச உடனேயும் நாங்க ஒரு வாக் போனோம்னா கூட அங்க இருக்கிற அவங்ககிட்ட சொல்லிட்டு எங்களோட டேக் கேர்ட்ட சொல்லிட்டு ஒரு 1 hour வாக் போயிட்டு திருப்பி ரூம்குள்ள வந்துடணும். மூவி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க? இல்ல அதெல்லாம் வந்து சென்ட்ரல் ஜூரியோட நாங்க ஸ்டேட் ஜூரி நாங்க முடிச்சிட்டோம், ரீஜனல் ஜூரிஸ் பார்த்து முடிச்சுட்டு 2 days டெலிபரேஷன்ஸ் நடக்கும். ஓகே. இப்போ நாங்க பார்த்து முடிச்ச படங்களை பத்தி இப்போ நான் மார்க்ஸ் போட்டிருப்பேன், என்னோட அதர் ஜூரிஸ் மார்க் போட்டிருப்பாங்க. இப்போ 5 பேரும் நாங்க பேசி கிட்டத்தட்ட 90 மூவிஸ் விசா. ஓகே. மலையாளம் ஒரு 50 அண்ட் தமிழ் ஒரு 40. இப்போ அவ்வளோ மூவிஸ் பார்த்துட்டு நாங்க டெலிபரேஷன் பண்ணி அதுல நாங்க 10 மூவிஸ், எந்த மூவிஸை நாங்க பெஸ்ட் மூவிஸா 10 மூவிஸ் செலக்ட் பண்றோம் அப்படின்றதோட எங்களோட ஜூரியோட ஒர்க் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ அதை தான் சென்ட்ரல் ஜூரிஸ் பார்ப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ சென்ட்ரல் ஜூரிஸ் ஹேஸ் த பவர், ஃபைனல் பவர். இப்போ நாங்க செலக்ட் பண்ணாத 10ல இருந்து அவங்களுக்கு வேற ஏதாவது அந்த லிஸ்ட்ல வச்சு அவங்க கேள்விப்பட்டதை வச்சு இந்த படம் பார்க்கணும்னா அவங்க பார்த்துக்கலாம். அந்த படத்தை உள்ள கொண்டு வரணும், கொண்டு வந்துக்கலாம். அண்ட் ஃபைனலா அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது தே கொலாபரேட் வித் அஸ். ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நம்மளோட படங்களோட விஷயங்கள் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்க இது ஏன் இது எடுத்தீங்க, இது ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க, என்ன விஷயத்துக்காக அப்படின்றத அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லணும். பார்க்கிங்க்கு பெஸ்ட் டைரக்டரா இருக்கட்டும், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சிறந்த படம், பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் தென் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் 3 வந்து கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுலயே சில क्वेश्चंसும் இருந்தது. ஏன்னா டாடா படமா இருக்கட்டும், குட் நைட்டா இருக்கட்டும், அயோத்தியா இருக்கட்டும், ஏன் இந்த படங்களை செலக்ட் பண்ணல அப்படின்னு ஒரு क्वेश्चंस இருந்தது. இல்ல அது வந்து அந்த क्वेश्चंस வந்து நீங்க வந்து அந்த படங்கள்லாம் பார்த்தாங்களா? அந்த படங்கள்லாம் ரீஜனல் ஜூரிஸ்ட கேட்கவே கூடாது மேடம். ஓகே, தட் இஸ் த திங். சி இப்போ ஒரு ஃபில்ம் ஃபேர் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு எடிசன் நடக்குது, ஒரு விஜய் டிவி அவார்ட்ஸ் நடக்குது. இப்போ இது எல்லாம் அந்தந்த லாங்குவேஜுக்கு உண்டானது மட்டும்தான். இப்போ ஃபில்ம் ஃபேர் ரீஜனலா எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ஃபில்ம் ஃபேர்ட்ட இந்த படங்கள்லாம் தேர்வுக்கு வந்ததா? இந்த படங்கள் இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு ஃபில்ம் ஃபேர்ட்ட போய் நீங்க இதை கேட்கவே முடியாது, கேட்கவும் கூடாது. புரியுதுங்களா? நீங்க போய் வந்து ஏன் என் படத்தை நீங்க எடுக்கல அப்படி நீங்க கேட்கவே முடியாது. இப்போ நம்ம ஒரு படம் எடுத்து நம்ம ஆடியன்ஸ் கொடுக்கும்போது 60% ஆஃப் த ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றாங்க, 40% ஆடியன்ஸ் பிடிக்கலன்னு சொல்றாங்க. அந்த 60 பிடிச்சிருக்குன்னு சொன்னா படம் ஹிட், 40 பிடிக்கலன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அதே 40 பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த படம் சுமார், 60 பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அந்த படம் இப்ப no one can go and ask anything. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ரீசன் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி உள்ளுக்கு படம் மாதிரி ஆடு ஜீவிதம் ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படமா இருந்துச்சு. அதுக்கு வந்து பிருத்திவிராஜ் அதே क्वेश्चंस இப்ப நீங்க கேட்கும்போது அதே ஆன்சர் தான் நான் சொல்லுவேன். see இப்போ வந்து ஒரு இன்டர்வியூரா உங்களுக்கு சில படங்கள் பிடிக்கும், ஆனா அந்த படங்கள் பிடிக்கும் போது அந்த படம் ஏன் வரல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ அந்த படங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 45 நேஷனல் ஜூரிஸ், ரீஜனல் ஜூரிஸ், அதுக்கப்புறம் ஒரு 15 சென்ட்ரல் ஜூரி, கிட்டத்தட்ட 60 பேர் உட்காரும் போது நீங்க ஏன் இது செலக்ட் பண்ணல, நீங்க ஏன் பண்ணலன்ற क्वेश्चनே பண்ண முடியாது. ஓகே, you got it. அத்தனை பேருக்கும் ஒரு you got it. நீங்க அந்த क्वेश्चंसே வராது, அந்த क्वेश्चंस வந்து கேட்கவே முடியாது. because everyone has their own credibility. ஓகே. அப்போ நம்ம வந்து ஒரு 3 படங்கள் 4 படங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம கொடுப்போம், ரெப்ரசன்ட் பண்ணி போவோம். அதுல அவங்களுக்கு என்ன ஓகே, அந்த ஜட்ஜஸ் என்ன மார்க்ஸ் போட்டிருக்காங்க. சி நான் பண்ணத என் பக்கத்துல இருக்க ஜட்ஜ் என்ன பண்றாருன்றதே நான் பார்க்க முடியாது. ஓகே. So we will be, நான் ஒரு ஓரத்துல உட்காந்துருப்பேன், அவங்க ஒரு ஓரத்துல உட்காந்துருப்பாங்க, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் மார்க்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? பெஸ்ட் கேட்டகரிஸே கிட்டத்தட்ட 35-40 கேட்டகரிஸ். இப்போ நான் வந்து என்னோட விஷயங்கள்ல வந்து நான் அதுல வந்து ஸ்டாண்டர்டா இது வரணும், இந்த படங்கள் கிடைச்சாகணும், இந்த படங்களுக்கு கொடுத்தாகணும், இது வந்து இந்த விஷயங்கள் வந்து சொல்லுது, இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஹியூமனிட்டியை கொண்டு வருது, ஒரு நேஷனாலிட்டியை கொண்டு வருது அப்படின்னு நான் ஒவ்வொரு படத்துக்கும் எழுதி இது கொடுக்கணும்ன்றது என்னோட கருத்தா இருக்கும்.
ஓகே. அந்த கருத்து வந்து 65 பேர்த்தோட கருத்தா இருக்காது. உங்க கூட படம் பார்த்த அந்த 4 பேருக்கும் தமிழ் நல்லா தெரியும். அங்க வந்து லாங்குவேஜ்ன்றது என்னன்னா சப்டைட்டில் தான் மெயின். ஓகே. இப்ப மலையாளத்துல இருந்து வரவங்களுக்கு டெஃபினட்டா தமிழ் நல்லாவே தெரியும். இப்ப எனக்கு மலையாளம் தெரியும். இப்படி என் கூட உட்கார்ந்துருந்த ஒரு வெஸ்ட் பெங்கால் லேடிக்கும் அவங்களும் ஒரு ஜூரி, இன்னொருத்தவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க ஒரு ஜூரி, அவங்க 2 பேருக்கும் தமிழ் தெரியாட்டினாலும் சப்டைட்டில் மலையாளம் தெரியாட்டினாலும் சப்டைட்டில் பிளேஸ் த மேஜர் ரோல். அண்ட் தென் ஒவ்வொரு படத்தோட முடிஞ்ச உடனே அதுக்காகத்தான் 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. என்னன்னா அந்த டிஸ்கஷன் அந்த படத்துல எனக்கு இது புரியல, இது என்ன, இது ஏன் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா தமிழ் தெரிஞ்ச பர்சன் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. அதை நான் சொல்லணும். இதுதான் சார், இதுதான் சார், இதுதான் சார், இது வந்து இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்கு, இந்த படம் வந்து இவ்வளவு. ஸோ எவ்ரிவேர் இப்ப நான் தமிழுக்கு போகும்போது நான் என்ன நினைப்பேன், ஒரு 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 தமிழ் சவுத்துல இருந்து போயிருக்கேன் நான் என்ன நினைப்பேன், என்னோட படங்கள் ஒரு 15 அவார்டு வாங்கணும், 20, எல்லா பேருக்குமே அந்த விஷயங்கள் இருக்கும். இங்க தமிழ் சினிமால கொண்டாடப்பட்ட நிறைய படங்கள் இருந்திருக்கும்ல, அந்த கொண்டாடப்பட்ட நிறைய படங்களும் இந்த முறையும் தேர்வு ஆனதா? அது நான் வந்து as a ஜூரியா அது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர் டு ஆஸ்க். இப்ப செலக்ட் பண்ணிருக்கா பண்ணலையா அப்படின்னா அது செலக்டட் 10 படங்கள் 80 படங்கள்ல நாங்க 10 படங்கள் அனுப்புறோம். ஓகே. நீங்க கேக்குற எல்லா குவாலிட்டியான படங்களும் அந்த 10 படங்கள்ல இருக்கும். ஆப்வியஸா ஓவரால் எல்லாருக்கும் ஓவரால் இப்ப நீங்க அதான் நான் சொல்றேன், ஒரு நேஷனல் லெவல்ல போகும்போது ஒரு ஆஸ்கார்ல போய் நீங்க வந்து ஒரு படம் அனுப்புறீங்க, நீங்க அங்க போய் crores and crores செலவு பண்றீங்க ஒரு ஆஸ்காருக்கு, போய் உங்க படத்தை நீங்களே வந்து ப்ரமோட் பண்றீங்க. ஓகேங்களா? ஆளுகளை கூப்பிட்டு நீங்க தான் கூப்பிடணும். ஆஸ்கார் போனுங்கன்னா அங்க போய் நீங்க நின்னு இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நீங்க வாங்க பாருங்கன்னு அங்க இருக்க ஜூரிஸ் எல்லாத்தையும் நீங்க கூப்பிட்டு போய் உட்கார வச்சு நீங்க படம் காட்டணும். ஓகே. crores and crores you have to spend. ஓகேங்களா? ஒரு ஆஸ்கார், அந்த ஆஸ்காருக்கு யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, என் படம் போகுதா, என் படம் உள்ள போச்சா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. வேற நேஷனல் அவார்டுன்றது அவங்க உங்ககிட்ட இருந்து 5 பைசா கிடையாது. நீங்க கால் ஃபார் பண்றாங்க, நீங்க அனுப்புறீங்க, அதுக்கு உண்டான ஒரு ஃபீயை கட்டுறீங்க. சோ இந்தியன் கவர்மெண்ட் இவ்வளவு ஜட்ஜஸ கொண்டு வந்து ஒவ்வொருத்தவங்களும் கேட்டகரி பிரிச்சு ஒவ்வொருத்தவங்களை எடுத்து அவங்கள கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அவங்களுக்கு இந்த நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொடுத்து நீங்க இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இதுதான் உங்களோடது. அண்ட் தென் ஐம் டெல்லிங் யூ வெரி ஃப்ராங்க்லி, எந்தெந்த படங்கள் எனக்கு ஆசைதான் ஒரு 10 படத்துக்கு எனக்கு தமிழுக்கு அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு. மலையாளத்துல உட்காந்துருக்க ஜட்ஜஸ்க்கு அவங்களுக்கு ஆசையா இருக்கும் 10 படங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும். தெலுங்குல உட்காந்துருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கும், கன்னடத்துல உட்காந்துருக்கவங்களுக்கு ஆசை இருக்கும். அப்போ ஒரு ஜட்ஜா போய் உட்காந்துருக்காங்க, அவங்களோட பெஸ்ட் படங்களை உள்ள கொண்டு வரதானே முயற்சிப்பாங்க யாரா இருந்தாலும். சொல்லுங்க நீங்க சார். பொதுவா விருதுகள் அவார்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த லாபி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பப்போ வரும். இதெல்லாம் லாபி பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்னா ஒரு டாக் நமக்கு இல்லை, காலகாலமா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இந்த அவார்டுக்கும் இந்த லாபிக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இல்ல அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன், நான் வந்து இருக்கிறதுலே யங்கஸ்ட் ஆள். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் 60-65 இயர்ஸ் அவ்வளவு சாதனை புரிஞ்சவங்க. ஏன்னா காசுன்றது செகண்டரி. அவங்களை நீங்க பாத்தீங்கனாலே யூ நோ வாட் கைண்ட் ஆஃப் films they have made, what kind of background they are coming from. ஓகே. இப்ப லகான் ஆஸ்கார் அவார்டுக்கு போன படம், அவ்வளவு பெரிய டைரக்டர் அவர் வந்து ஜூரியோட சீஃபா உட்கார்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன மெரிட் இருக்கும். சோ இது வந்து எவ்ரி ஒன் நோஸ் இட். சின்ன அவார்டுக்கு போனா அவார்டு கொடுக்குறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்றது இப்ப நம்ம தமிழ்ல மலையாளத்துல தெலுங்குல எப்படி நடத்துறாங்க. நீங்க வரணும் சார், வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவார்டு. நேஷனல் அவார்டு இஸ் நாட் லைக் தட். ஓகே. அதுதான் நான் சொல்றேன், ஜட்ஜஸே யாருன்னு தெரியாதுங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முந்தைய போன ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே இந்த வருஷம் யார் ஜட்ஜா போயிருக்கான்றது தெரியாது. இப்போ ஒரு வருஷம் எடுத்த ஜட்ஜஸ் அடுத்த வருஷம் ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கா? அதுவும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த வருஷம் நான் போயிருக்கேன், அடுத்த வருஷம் எந்த ஜட்ஜ் போவாங்கன்னு கூட ஐ வில் நாட் நோ. ஓகே. அங்க நீங்க பேசவே முடியாது. அங்க ஈச் அண்ட் எவ்ரி இயர் தி ஹோல் சினாரியோ வில் சேஞ்ச். ஓகே. இப்போ உங்களோட ஃபிலிம் கேரியருக்கு வரலாம்.
நிறைய படங்கள் நீங்க படமா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கௌரவ படங்கள்லாம் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு, ஏடிஎம் கார்டை பத்தியா இருக்கட்டும், ஒரு கௌரவம் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், தூங்கா நகரத்துல ஆரம்பிச்சு சிகரம் தொடுவா இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டே வந்தீங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டீங்க நீங்க. ஆனா வந்து த்ரிஷா வச்சு ஒரு படம் பண்ண போறதா ஒரு டாக் இருந்தது. அப்புறம் சத்யஜோதின்னு இந்த டாக்காவே இருந்ததே தவிர ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாவோ அதுவோ வரல. ஆனா நீங்க சில படங்களை நடிச்சிங்க அந்த கேப்ல. ஸோ என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இல்லை, நத்திங். சினிமா இஸ் த ஃப்ரீ ஃப்ளோ. வாட் கம்ஸ் டு யூ யூ ஹேவ் டு கிராப் இட். தட்ஸ் இட். ஓகேங்களா? லைஃப் இஸ் லைக் தட். நான் அப்படிதான். அண்ட் தென் நான் ஒரு படம் முடிச்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா 3 years நான் எடுத்துக்குவேன் அடுத்த படத்துக்கு உண்டான ஸ்டோரி ஸ்கிரீன் பண்ணேன். இப்போ உலகமே 2 வருஷம் படுத்து தூங்கிருச்சு. ஆமா, கொரோனாக்கு அப்புறம். ஓகேங்களா? 2021 இஸ் ஸ்டக்ட். ஸோ 22ல தான் ஐ ஸ்டார்டட் அகைன். ஓகே, ஃப்ரெஷ்ஷா. அப்போ 23ல எனக்கு ஒரு படம் வந்திருக்க வேண்டியது, அது ஒரு சின்ன காலகட்டங்கள்னால அது தள்ளி போயிருக்கு. ஸோ அந்த காலகட்டங்களில் எனக்கு சில படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது, அதை நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவை பொறுத்தளவு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத விட நம்மளை சுற்றி இருக்கிற யூனிவர்ஸ் என்ன நினைக்குது அதுதான் மெயின். அப்போதான் நம்ம படம் பண்ண முடியும். ஸோ ஐ டோன்ட் திங்க் நான் இந்த மீன் வாயில் ஐ ஹவ் பவுண்டடா 4 scripts லாக் பண்ணிட்டேன். பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு அந்த ஸ்கிரிப்ட் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஆஃப்டர் கொரோனா ஒரு படம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இஃப் யூ ஹேவ் 2 crores யூ கேன் டூ அ ஃபில்ம். ஓகே. பட் இஃப் யூ ஹேவ் 3 crores யூ கேன் ரிலீஸ் த ஃபில்ம். ஓகேங்களா? இன்னைக்கு படம் பண்றது ரொம்ப ரிலீஸ் பண்றதுன்றது வந்து த டஃபஸ்ட் ஜாப். ஸோ அதனால இப்போ நான் படம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கணும், ஒரு நல்ல ஹீரோ வரணும், நம்ம கதையை கொண்டு போய் ரீச் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணி ஐ வில் நெவர் ரஷ் த்ரூ ஃபார் மை ஃபிலிம்ஸ். ஸோ இட் வில் ஹேப்பன் வெரி சூன். நீங்களும் பேசிக் மதுரையிலேருந்து தான் வந்திருக்கீங்க. ஸோ மதுரையிலேருந்து நிறைய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. ஃப்ரம் 50s ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ மதுரைக்கும் இந்த கோலிவுட்டுக்குமான மதுரை டு கோடம்பாக்கம் அந்த மக்களுக்கான ஒரு கனெக்டிவிட்டி சொல்லுங்களேன். மண் தான் ரொம்ப சிம்பிள். மதுரை அந்த 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 மண்ணு, அந்த ஸ்லாங்கு, அதுல இருக்க கதைகள். இப்போ நான் நேஷனல் அவார்ட் போயிருந்தபோது கூட பார்த்தீங்கன்னா நிறைய நான் பார்க்கும்போது இந்த மண் சார்ந்த கதைகள், இந்த எமோஷனல் சார்ந்த கதைகள், சின்ன சின்ன விஷயங்கள், அதுதான் வந்து அங்க பெருசா இருக்கு. அங்க வந்து நீங்க எத்தனை கோடியில படம் பண்ணிருக்கீங்கன்னு யாருமே பார்க்கல. ஓகே. என்ன கண்டென்ட், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, நீங்க எதை ரெப்ரசன்ட் பண்றீங்க, அதுதான் மேஜர் பாயிண்ட்ஸா அவங்க எடுத்து வச்சிருந்தது. ஸோ அதுதான் மதுரைக்குண்டான விஷயம்னு நான் நினைக்கிறேன். அந்த மண். இப்போ நான் காலேஜ் படித்தேன், நான் ஒரு ஸ்கூலு காலேஜுங்க, என் அப்பா அம்மா, என் தாத்தா பாட்டி, என்னோட குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் சார்ந்த அந்த 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 வட்டார மொழி, அந்த வட்டார எமோஷனு, அது வந்து நம்ம சொல்லும் போது காமன் ஆடியன்ஸுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகுது. ஓகே. மலையாள சினிமா வந்து சிறந்த கதைகளுக்கு எப்பவுமே சொல்லக்கூடிய சமயத்துல, ஆனா இப்போ ரீசன்ட் டேஸ்ல தமிழ் சினிமாவில் அழகழகான கதைகள் வந்திருக்கு. நிறைய படைப்பாளிகள் வந்துட்டே இருக்காங்க. இவ்வளவுக்கும் பார்த்தா எல்லா நியூ டைரக்டர்ஸ், யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணல, யாரோட எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, யூடியூபை பார்த்தா இருக்கட்டும், இந்த சினிமாவை பார்த்து சினிமாவுக்கு வந்து நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க ஆஸ் எ டைரக்டர்? இல்லை, தட் இஸ் த என்ன சொல்றது மோஸ்ட் வெல்கம் திங் அது ஆக்சுவலா. ஏன்னா ஃப்ரெஷ் பிளட் வர வரதான் ஃப்ரெஷ் தாட்ஸ் வரும். எவ்ரி ஒன் இப்போ நானே இப்போ வர்ற படங்கள் பார்த்துட்டு அந்த டேரக்டர்ஸ்ட பேசி அவங்க கூட போய் இன்ட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிப்பேன். என்ன காரணம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் மைண்ட் என்ன திங்க் பண்ணுது. இப்போ என்னோட அசிஸ்டன்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா ஐ நெவர் சீ மை அசிஸ்டன்ட் டைரக்டர் as அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், they are the future directors. நான் கதை பண்றேன் அப்படின்னா அதோட ஒவ்வொரு விஷயம் ஒரு 10 லட்சம் ஆடியன்ஸை என்னோட ஒரு அசிஸ்டன்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்றான். ஸோ ஐ ஆல்வேஸ் சே யூ ஆர் நாட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், யூ ஆர் ஃபியூச்சர் டைரக்டர்ஸ்பா. ஸோ நீங்க தான் வந்து தலையெழுத்து முடிவு பண்ண போறீங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை, என்ன விஷயம் வேணும். ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே வராங்க. ஜென்ன்றாங்க, ஜென் பிளஸ்ன்றாங்க, ஆல்பான்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க எவ்ரி 10 years. பட் நீங்க என்ன பண்ணாலும் பேசிக் அந்த இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனுக்கு அடுத்து இருக்கிறது எமோஷன் தான். நீங்க எந்த படம் ஜெயிச்ச படங்கள் எந்த படமா இருக்கட்டும், அந்த எமோஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம படம் கொண்டு போய் ரீச் வந்து அதிகம். இன்னைக்கு வர்ற பசங்க வந்து அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் போய் நான் மலையாள படம் 50 படம் பாக்குறாங்க, தமிழ் படம் 40 படம் பாக்குறாங்க. ஈவன் அந்த மலையாள ஜட்ஜஸே கொண்டாடுறாங்க தமிழ் படத்தை.
இது எக்ஸ்ட்ரானரிங்க, இது எக்ஸ்ட்ரானரிங்க, செம்ம ஐடியாங்க, இது பியூட்டிஃபுல்லுங்க அப்படின்னும் போது ஒரு ஜூரியா நமக்கு என்ன வரும்? அந்த இடத்துல அந்த கண்டென்ட் கூட இருக்கும்போது தான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இப்போ ஒரு ஜட்ஜா போய் நான் வந்து அங்க நின்று என்னோட வாய்ஸ் அவுட் நான் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே என்னோட வாய்ஸ் அங்க செல்லுபடி ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இவர் சொல்லிட்டு இருக்காரு தமிழ் படத்துக்கு கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆக்டர் ஆடுகளம் கடுத்து 3 விருது ஒரே படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது பார்க்கிங். இட் டிசர்வ்ஸ் such an extraordinary screenplay. ஒரு சின்ன எமோஷன். அதான் நான் சொல்லுவேன், நீ பெரிய படங்களுக்கு நீ கேமராவையும் சவுண்ட் டிசைனையும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டையும் காட்டி நீ ஆடியன்ஸ் வந்து உட்கார வச்சிருவேன். நான் ஒரு வீட்டுக்குள்ள 2 கேரக்டர் பேசும்போது அந்த 2 கேரக்டருக்கும் உண்டான ஃபைட்டை வந்து நான் ரசிக்கல அப்படின்னா படம் எடுபடாது. ஏன்னா அங்க எனக்கு கிராண்டர் கிடையாது. ஸோ அவன் பார்க்கிங் படத்தை ஒரு 2 hours 22 minutes வந்து ஸ்பெல் பண்ண உட்காந்துருந்தாங்க எல்லா பேருமே, எல்லா ஜட்ஜஸுமே, ஈவன் சென்ட்ரல் ஜூரி ஜட்ஜஸ் கூட. நம்ம சார் வந்து எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், MS பாஸ்கர் சார். வாட் அன் ஆக்டர். நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சினிமாவில் இருக்காரு மனுஷன். அவருக்கு ஒரு அவார்டு கூட இதுவரையும் வந்தது கிடையாது. அப்போ எக்கச்சக்க காம்படிஷன் வந்து எங்க வந்து நின்னுச்சுன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு. அவ்வளவு ஆர்டிஸ்ட், இவங்க சூப்பர், அவங்க சூப்பர், இவங்க சூப்பர், அவங்க சூப்பர். அப்போ நம்ம பேசும்போது நம்ம அவங்களோட வாய்ஸ் வந்து எப்ப செல்லுபடி ஆகும்னா 45 years ஒரு மனுஷன் நடிச்சிட்டு இருக்காப்ல. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ், எக்கச்சக்கமான மாடுலேஷன். இந்த சென்னை பாஷை பேச சொல்றீங்களா பேசுறாரு, மதுரை பாஷை பேச சொல்றீங்களா பேசுறாரு, எந்த பாஷை அப்படியே அடாப்ட் ஆறாரு. டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் அவங்ககிட்ட சொல்லும் போதே நான் எடுத்து வச்ச கருத்துல 45 years ஒரு மனுஷன் இதா இருந்து டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு லீட் ஆர்டிஸ்டா வந்து நிக்கிறாருன்னா எவ்வளவு பொறுமைகளும் எவ்வளவு விஷயங்கள் அவர் கடந்து வந்திருப்பாரு. இதுக்கு மேல என்னங்க ஒரு நேஷனல் அவார்டு ஒரு கேண்டிடேட் டிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டு நான் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் வைக்கும் போது எனக்கு எங்க பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்னா அவர் டிசர்விங் கேண்டிடேட்டா இருந்ததுனால தான் அங்க என்னால வாய்ஸ் அவுட் பண்ண கொடுக்க முடியுது. 2011 தூங்கா நகரம் படத்துல வந்து கமலா தியேட்டரோட அதிபர் சிதம்பரம் சார் வந்து எப்படி நடிக்க வச்சிங்க, ஒரு செட்ல எப்படி இருந்திருப்பாருன்னு எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ இந்த டைம் நான் பயன்படுத்தி அது வந்து என்னோட பாக்கியமா இல்ல என்னோட கடவுளோட சித்தமா ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா எந்த இன்டர்வியூ வந்தாலும் ஐயாவை பத்தி கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு வந்து சினிமாவை நேசிக்கிறவர் அவர். அந்த தியேட்டருக்குள்ள நீங்க போனீங்கனாலே அவர் கூட நின்று போட்டோ எடுக்காத ஆட்களே கிடையாது. அம்புட்டு போட்டோஸ் இருக்கும். ஆனா அதுல பிளஸ்டுனா எப்படின்னா என் படத்துல மட்டும்தான் நடிச்சாரு அவர். ஒரே படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கேட்டு போனா கூட நான் ஒரு படத்துல கௌரவ படத்துல நடிச்சுட்டேன். எனக்கு 2 அவார்டும் கிடைச்சிருச்சு. பெஸ்ட் வில்லன் அவார்டு வாங்கினாரு, 2 அவார்டு வாங்கினார். மதுரை அமுதசுரபிலையும் வாங்கினாரு, சென்னையிலையும் வாங்கினாரு. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேல நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு படம் தான் நடிச்சாரு. அவர் நடிக்க வச்சது காரணம் என் கதையில அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது. 25 வருஷமா ஒருத்தருக்கு பிள்ளை இல்ல, தவம் இருந்து பெத்த பிள்ளை. அந்த பிள்ளை கண்ணு குருடாய் போயிருக்கும் போது அந்த மனுஷனோட வெறி எப்படி இருக்கும், என் பிள்ளைய தொட்டவனை வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன்டா அப்படின்ற ஒரு வெறி. அதுக்கு உண்டான அந்த ஃபேஸ் கட் நான் இருக்கும்போது இவரோட ஃபேஸ் கட் மேட்ச் ஆச்சு. எங்க அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. நிறைய படங்கள் கேட்டு போய் கூட பண்ணல. இது என் வாழ்க்கை, எனக்காக நீங்க பண்ணணும்னு கேட்டேன். அதுக்காக அவரு ஒரு 30 நாள் வந்து டே அண்ட் நைட்டா மதுரையில தான் எடுத்தேன் நான். டே அண்ட் நைட்டா வந்து அவர் என் கூடயே இருந்து படம் பண்ணது மட்டும் இல்லாம கமலா தியேட்டர்ல 50வது நாள் விழாவும் எனக்காக சூப்பர் ஸ்கிரீன்ல வரும்போதே அப்படியே பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாரு. நான் என் முஞ்சியே வந்து எப்படி பாடினாரு, நீங்க பேசவே வேண்டாம், நீங்க கண்ணு மட்டும் பாருங்க, மிச்சதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட அவர் வந்தாரு. என்னைக்குமே அவருக்கு வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். மதுரையிலிருந்து வந்த இயக்குனர் பாலா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. சில படங்கள் நம்மளை வந்து மனசு விட்டு போனதே கிடையாது. அப்படியான படைப்புகளை கொடுத்துருக்காரு. பாலா சாரை பற்றி நீங்கள் நினைக்கிறது என்ன? அவருடைய வெற்றி தோல்விகள் எப்படி? பாலா சாருக்கு வெற்றி தோல்வின்றதே கிடையாதுங்க. அவர் வந்து பீஷ்மர், பிதாமகர். இப்போ நான் வந்து ரவிக்குமார் சாரோட
மகாராஜன் சாரோட அசிஸ்டன்ட் அண்ட் தென் ரவிக்குமார் சாரோட அசிஸ்டன்ட், ராஜசுந்தர மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரபுதேவா மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இருக்கு. பட் என் லைஃப்ல வந்து பாலா அண்ணே அப்படின்றது வந்து நான் அண்ணன் தான் சொல்லுவேன். பாலா அண்ணே அப்படின்றது வந்து நான் வந்து ஏகலைவன் மாதிரி, அவர் கூட நான் ஒர்க் பண்ணல. ஆனா மானசீக குருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாலா அண்ணனை வந்து நான் மானசீக குருவா இன்ன வரையும் இந்த நிமிஷம் வரையும் நான் நினைச்சிட்டு இருப்பேன். எந்த படம் பண்ணாலும் நான் அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குவேன். நான் அதான் அண்ணன் சொல்லுவேன், நான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணாட்டினாலும் ஒவ்வொரு படமும் நான் பண்றதுக்கு முன்னாடி உங்க படத்தை 10 தடவை நான் பார்த்துருவேன். எப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து வைக்கணும், ஒரு கேரக்டருக்கு எப்படி ஷார்ட் வைக்கணும், எந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ரிவீல் பண்ணணும், ஒருத்தனை பேச விடாமே அவனோட கண்ணில் எப்படி வந்து அந்த குரோதத்தையும் அந்த பாவத்தையும் அந்த இதத்தையும் கொண்டு வரலான்றத உங்ககிட்ட இருந்து தானே நான் கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்னைக்குமே அவர் வந்து ஒரு பீஷ்மர், தமிழ் சினிமாவின் பீஷ்மர் அவர். கிட்டத்தட்ட 100 படங்கள் பார்த்துட்டு மண்டையில் ஏற்றிட்டு வந்திருக்கீங்க எல்லா சரக்கையும். இங்கே இதில் இருக்கும், அங்கே இருக்கும், அந்த லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அவ்வளோ விஷயத்த மைண்டில் ஏற்றிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மீண்டும் சந்திப்போம், அடுத்தடுத்த வெற்றிகளை பார்க்கணுங்கிறது என்னோட ஆசையும் கூட. இந்த நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் முதல்ல வந்து இன்ஃபர்மேஷன் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் தென் அங்கே இருக்கிற ஹெட் இந்திராணி மேடத்துக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் தென் நீங்கள் சொன்ன மாதிரி 100 படங்கள் பார்த்தேன். அந்த 100 படத்தையும் நான் மண்டையில் வச்சுக்கிட மாட்டேன். ஏன்னா நான் பண்ண போகிற படம் மட்டும்தான் என் மண்டையில் இருக்கும், மிச்சதெல்லாம் எடுத்து வச்சிருவேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். காட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு புரிஞ்ச ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன்ற நம்பிக்கையோட உங்களுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தினமலருக்கும் மிக 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 நன்றி.